ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் டிவி பார்த்துட்டே கூட இதெல்லாம் உரித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சின்ன பாத்திரம் வச்சுன்னா மீன் உடஞ்சிடும். ஸோ அதுக்காக நம்ம பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கடுகு பொரிஞ்ச உடனே மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா அது மீன் குழம்புல அந்த ரொம்ப கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது எதுக்காக போடுறோன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ அது குளிர்ச்சி தன்மை கொடுக்கறதுக்காக இந்த வெந்தயம் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். சைட்லேயே நான் புளியை ஊற வச்சுக்கிறேன். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இது ஆனியன் வதங்கினோடனே தக்காளியும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வதங்கணும். மீன் குழம்பு வதங்க தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக நான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் காரம் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் வீடியோ நான் தனியாக உங்களுக்கு எந்த அளவில் அரைச்சிருக்கேன்றதை நான் தனியாக போடுறேன். நெக்ஸ்ட்டு மீன் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. இது புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் போடுங்க. நல்லா மீன் குழம்பு கொதிக்கணும். ஏன்னா நல்லா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு இதெல்லாம் வரவே கூடாது. அதனால் நல்லா மீன் குழம்பு கொதித்ததும் அந்த டேஸ்ட் பார்த்துட்டு மீன் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போடணும். அப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கொதிச்சதுன்னா மீன் உடஞ்சிடும். அதுக்காக சிம்மில் வச்சு போடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் சைட் பை சைட் நான் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சனும் இப்போ க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.